ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செம்பருத்தி பூவை எந்த வண்டு விரும்பி சாப்பிடணும்னு பார்க்க போகிறோம். அந்த வண்டு உட்காந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அந்த பூவை ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் எந்திரிச்சு போகும். வேறு எந்த வகையான பூவையும் சாப்பிடாது. அது இந்த செம்பருத்தி பூ மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் அந்த செம்பருத்தி கலர்லேயே அந்த வண்டு இருக்கும். இருங்க காமிக்கிறேன் அந்த வண்டை எப்படி இருக்குன்னு. கம்ப்ளீட்டாக ஒரு பூவை கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருச்சு. இங்கே பாருங்கள், இதான் அந்த வண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்குன்னு. வண்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த செம்பருத்தி பூ மேலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இருங்க, இன்னொரு வண்டு இருக்குது, காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு. காற்றுங்க பயங்கரமாக அடி காற்று அடிச்சிட்ருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அது ஒரு பூவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இந்த வண்டை பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்ற வண்டு. இது வேறு எந்த பூவையும் சாப்பிடாது, இந்த பூ மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் செம்பருத்தி பூத்தாலே இவங்களுக்கு தான் கொண்டாட்டம். இதை அவ்வளோ லேஸில் துரத்தலாம் முடியாது, அதுவாக சாப்பிட்டு போனால் தான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தால் சாமிக்குன்னு விட்டால் தான் நம்ம வைக்க முடியும். எத்தனை வண்டு இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், இருக்குன்னு எப்படி தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த வண்டு. நான் கண்டுபிடிச்சிட்டேனா. கிளம்புறாங்க. எவ்வளோ இதுவாக சாப்பிட்றாங்க பாருங்கள். கிளம்பி போயிட்டாங்க.